நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. சிம்ம ராசி உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறனால வந்து புதிய தெம்புகள், புதிய முயற்சிகள், நல்ல வெற்றிக்கான விஷயத்துக்கானதெல்லாம் வந்து போராடுவீங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். புதிய தெம்போட வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து உங்கள் முயற்சிகள் இருக்கும். நினைத்ததை சாதிப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மற்றபடி வந்து 2 வந்து புதன் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி அடைஞ்சு அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கிறனால வந்து பெரிய லாபங்கள், குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கங்கள், இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து 12இல் இருக்கிறனால வந்து புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்வீங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், புதிய முயற்சிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட செலவுகள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள். ஸோ 4ஆம் அதிபதி வந்து 9இல் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வக்கரமாகறனாலும் தந்தையுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் வந்து பொறுமை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்புகளுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உட்காந்து பொறுமையாக யோசித்து நீங்கள் வந்து என்ன படிக்கணும், ஏது படிக்கணுங்கிறத வந்து முடிவு பண்ணுங்கள். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து இதுவரை இருந்த பிடிவாத போக்குகள்லாம் மாறி 13ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் 13ஆம் தேதி. அதனால வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்து வெற்றிக்கான விஷயங்களும் சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். சின்ன நெருக்கடிகள், கொஞ்சம் வந்து மேலதிகாரியோட ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அற்புதமான பலன்கள், வேலைக்கு கிடைக்காத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து வேலையில் வந்து தேங்கியிருந்த அந்த பணங்கள்லாம் வந்து, ஏன்னா வந்து சனி சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால வந்து தேங்கி இந்த பணங்கள்லாம் வந்து நம்ம கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புல ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா வேலை விஷயத்தில் வந்து இந்த மாதிரி அலைச்சல் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் பழைய மாதிரி வந்து நிலைமைகள் மாறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து நிறைய வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வெளி வட்டார தொடர்புகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னன்னா சண்டை போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சுமூகமாக உட்காந்து பேசுவதுனா நல்லது. ஒரு பிரச்சனை வந்து தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. மற்றபடி 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 5ல் வந்து குரு வந்து 8ஆம் அதிபதி கொஞ்சம் உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஜாலியாக போகிறது, மற்றபடி பூர்வீக சொத்து சம்பந்தமான இந்த இல்லங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. ஏன்னா வந்து இந்த 8னும்போது 5 8னும்போது பார்த்திங்கன்னா கூடவே இருந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த டைமில் வந்து குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து ஹரிஹர சூதன் ஐயப்பனை வந்து வணங்குவது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்னும் போது குரு வந்து வக்கரமாக இருந்த வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து அடங்கியிருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கல்கள் வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தையாருடைய விஷயத்தில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சின்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எல்லாமே சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க, என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். சில பேருக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சின்ன கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் செலவினங்கள் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, கவலையப்படாதீங்க. மற்றபடி வந்து லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். பட் இருந்தாலும் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் 1-2 வாட்டி வந்து இது கரெக்டாக பண்ணுறோமாங்கிறது வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 8ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி முருகரை வந்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. பகைவர்களை தகர்த்தெறிபவர் காலபைரவர், அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் பூஜித்து பாருங்கள். அதுவும் ராகு காலத்தை பூஜிப்பது ரொம்ப சிறப்புங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரதம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது உடலும் உள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கிடைக்குதுங்க. ஏன்னா வந்து ஓம் நமோ நாராயணன் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த
இந்த விரதம் இருக்கும்போது. அது மட்டும் இல்லை, குடலில் உள்ள கழிவுகள்லாம் நீங்கி ரத்தம் சுத்தம் அடையுது. எல்லோருமே சிறப்பாக இந்த விரதம்லாம் இருக்கணும். அது வந்து ஏகாதசியில் வந்து என்ன சிறப்புனா, இந்த உடல்நலம் குன்றியவர்கள் வந்து யாரும் வந்து இந்த விரதம் இருக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு டேப்லெட்டு சுகர் ப்ரெஷருக்கு போகிறவங்களாம் அந்த இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கக்கூடாது. மற்றபடி வந்து நீங்கள் வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு ஒரு விரிப்போ இல்லை துண்டோ ஏதோ ஒன்று போட்டு பெருந்தரையில் உட்காரக்கூடாது. சப்போஸ் கீழே உட்கார முடியாதவர்கள் சேரில் உட்காந்து இந்த தரையில் கால் படாத மாதிரி துணியோ பாயோ கீழே போட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் மனதார அந்த ஈஸ்வரனை வந்து உலத்துக்குள்ளே கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.